அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது அழைப்பு விடுத்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான முழு விவரங்கள். மக்களவை தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட 35 இடங்களிலும் படுதோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே சசிகலா, அதாவது ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அதிமுகவினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அதனையே வலியுறுத்தி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் ஒற்றை குச்சி ஒடிப்பது சுலபம், கத்தை குச்சியை முறிப்பது கடினம், இனியும் சமாதானம் சொல்லி தோல்விக்கு தொண்டர்களை பழக்குவது பாவ காரியமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே எனும் புரட்சி தலைவர் மக்கள் திலகத்தின் மந்திர மொழியை மருந்தாக கொள்வோம். நமது வெற்றியை நாளை சரித்திரமாக்கிற மனசாட்சியை மறந்து 1.5 கோடி தொண்டர்களும் ஒன்றாகுதல் காண்போம். அம்மா அவர்கள் உச்சத்தில் அமர்த்தி போன கட்சியையும் அவர் ஒப்படைத்து போன ஆட்சியையும் ஒன்றுமையால் மீட்டெடுத்து எத்தகைய தியாகத்திற்கும் ஆயத்தமாகவும் என்று குறிப்பிட்டு ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.